வழிப்போக்கர் தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகும் வழிப்போக்கரை பார்த்து, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்றும், மதியற்ற ஸ்திரீ வழிப்போக்கர் மீது கண் வைக்கிறாள். அவர்கள் தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகிறார்கள். அவர்கள் வாலிபர்களாகவும் கல்வி கற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு சரியான பாதை எது என்பது தெரிந்திருக்கிறது. அவர்களுக்கு ஆவிக்குரிய உபதேசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் இலக்கை நோக்கி பிரயாணம் பண்ணுகிறார்கள். வலது பக்கமும் இடது பக்கமும் சாயாமல் தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகிறார்கள். பேதையர்களாகிய வாலிபர்கள் மாலை மயங்கும் அஸ்தமன நேரத்தில் இருளின் இருண்ட அந்தகாரத்தில் பரஸ்திரீ இருக்கும் சந்துக்களுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போவார்கள். ஆனால் இவர்களோ வழி பெசகாமல் தங்கள் வழிகளை நோக்கி நேரே போகிற வழிப்போக்கர்கள். மதியற்ற ஸ்திரீ இப்படிப்பட்ட வழிப்போக்கர்களுக்கு கண்ணி வைக்கிறாள். அவர்களை தன் வசமாய் பிடிப்பதற்கு எல்லாவிதமான அணுகுமுறைகளையும் கையாளுகிறாள். தன்னுடைய வார்த்தைகளினாலும் வஸ்திரங்களினாலும் அலங்காரங்களினாலும் அவர்களை மயக்குகிறாள். வழிப்போக்கர்களை பார்த்து, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்று சொல்லுகிறாள். அவள் மதியீனனை நோக்கி, திருட்டு தண்ணீர் தித்திக்கும், அந்தரங்கத்தில் புசிக்கும் அப்பம் இன்பமாயிருக்கும் என்று சொல்லி அவர்களை கூப்பிடுகிறாள். வழிப்போக்கர் பேதைகளாகவும் மதியீனராகவும் இருப்பதினால் அவர்கள் தன்னுடைய பாடசாலைக்கு வந்து பாடம் கற்றுக்கொள்ள வருமாறு அழைக்கிறாள். அவர்கள் இப்போது தங்கள் வழிகளை நோக்கி நேரே போய்க் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் மதியற்ற ஸ்திரீயின் வலையில் சிக்கிக் கொண்டால் இவர்களால் தங்கள் வழிகளை நோக்கி நேரே போக முடியாது. இவர்களுடைய நடைகளில் தடுமாற்றம் உண்டாகும். தங்களுடைய இலக்கை இழந்து விடுவார்கள். சிறைப்பிடிக்கப்பட்டவர்களைப் போல விலங்கிடப்பட்டு பாவத்தின் அடிமைத்தனத்தில் சிக்கிக் கொள்வார்கள்.